பட் என்ன இருந்தாலும் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து சரக்கு குறைஞ்சு போச்சுனாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது சார். அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ வெற்றியை பார்த்துருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்கான டைரக்டர்ஸுக்கு வந்து சீனியர் டைரக்டர்ஸ் தான் எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. லோகேஷ் கனகர், நெல்சன், அட்லி எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். பட் இவங்க கிட்ட சரக்குகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட இல்லாமல் போச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி எடுத்துக்கலாம், கௌதம் வாசுதேவன் எடுத்துக்கலாம், சங்கர் எடுத்துக்கலாம், ஏஆர் முருகதாஸ். ஏன் உங்க கிட்ட இல்லை? நீங்கள் பசியோடு இருக்கும்போது உங்ககிட்ட காசு வெறும் 20 ரூபா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு அம்மா உணவு தான் பெஸ்ட்டு, அதில் 3 வேளை சாப்பாடு தான் பெஸ்ட்டு, அந்த 3 வேளை சாப்பாடுல எது பக்கத்தில் இருக்க அம்மா உணவு எனக்கு வேண்டாம், எந்த அம்மா உணவத்தில் குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்கும், நான் அங்கே போய் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம யோசிச்சிருப்போம், தேடி இருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட 20 ரூபா தான் இருக்கும். 20 ரூபாயை வச்சு 2 நாள் நம்ம ஓட்டணும். ஆனால் வயிறு காயுதுன்றதுக்காக நம்ம சும்மா இருக்க மாட்டோம். வயிறு காயுதுன்றதுக்காக நம்ம ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடவும் மாட்டோம். இதில் இது பெஸ்ட்டுன்றதுக்காக 2 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ நடந்து அந்த ஹோட்டலில் போய், ஏன்னா சாப்பாடு